ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா அன்றாட வாழ்வில் வேதியியல். நம்மளோட ஒவ்வொரு இதுலையும் வேதியியல் அன்றாட வாழ்வில் வேதியியல் எப்படி இருக்கு அப்படின்னா, ஈவன்தோ நம்ம எந்திரிக்கிறது இந்த ப்ரஷ் பண்றதா இருக்கட்டும், நம்ம போட்டு குளிக்கிற சோப்பா இருக்கட்டும், நம்ம பெர்ஃப்யூம் அடிக்கிறதா இருக்கட்டும், நம்ம இது பண்ற சலவை பொருட்களா இருக்கட்டும், நம்ம சமைக்கிறதுலேருந்து எல்லாமே என்ன அப்படின்னா அன்றாட வாழ்வில் வேதியியலை வச்சு மையமா வச்சு மட்டும்தான் என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்ல எல்லாமே நம்ம பண்ணி சர்வே ஆகிட்டு இருக்கோம். அந்த இதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க, இந்த அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கும்போது என்னென்னலாம் வருது அப்படிங்கிறதையும், இந்த அன்றாட வாழ்வில் வேதியியலை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் நம்மளுக்கு யூஸாக இருக்குது, என்னென்னலாம் நம்ம இதில் அன்றாட வாழ்வில் வேதியியலை என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த இதில் இது பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சோப்பு மற்றும் சலவைத்தூள். அன்றாட வாழ்வில் சோப்பு மற்றும் சலவைத்தூள் அப்படின்னா என்ன அப்படின்னா, சோப்பு என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் சேர்ந்தது எல்லாத்தையுமே என்ன வேதியியல் மாற்றம் மூலியமாக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சோப்பாக இருக்கட்டும், அந்த சலவை தூளாக இருக்கட்டும், இந்த அது நம்ம தண்ணியில் கலக்கும் போதே நுரையாக வருது தெரியுமா, அதுக்கான காரணம் அந்த இதில் ஆட் பண்ணியிருக்க கெமிக்கல்ஸ் தான். இப்போ நுரை வர்றதுக்காக இருக்கட்டும், வேறு ஏதாவது இருக்கட்டும், அந்த இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய விதமான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணும்போது தான் அதில் நுரை ஃபார்ம் ஆகும். அந்த இதில் தான் நம்ம துணி துவைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம பாத்திரம் கிளவுறதுக்காக இருக்கட்டும், நம்ம மாப் போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா இந்த விதமான சலவை தூள் இது பண்ணுற போது இந்த கெமிக்கல் இது மூலியமாக தான் என்ன ஆகுது அப்படின்னா சோப்பு அந்த இதெல்லாம் அடுத்தடுத்து இது பண்ணுறதுனால இது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வருது. அடுத்து உரங்களை பொறுத்த வரைக்கும் கரிம உரங்கள், கனிம உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. உரங்கள் அப்படின்னா நல்ல ஒரு விவசாயம் பண்றதுக்கு என்னதான் இருக்கு, மூலதனமா உரம் தான் மூலதனமா இருக்கு. அந்த உரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்தியான நியூட்ரியன்ட் உள்ள உரமா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால விவசாயம் பண்ண முடியும். அதுல விவசாயம் பண்ணி நிறைய விதமான இது அறுவடையும் பண்ண முடியும். அதுல இருந்து நல்ல விதமான மகவையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த உரங்களை பொறுத்த வரைக்கும் கரிம உரம் சொல்றாங்க. கரிம உரம் அப்படின்னா என்ன அப்படின்னா மண்புழு, இந்த மண்புழு உருவாக்குறது தான் கரிம உரம் சொல்றாங்க. கரிம உரம் அது எப்படி அப்படின்னா நம்ம வேஸ்ட் பண்ற கழிவுகள், விலங்குகளோட கழிவுகளா இருக்கட்டும், மனிதனோட கழிவுகளா இருக்கட்டும், இல்ல தாவர கழிவுகளா இருக்கட்டும், இந்த காய்கறியோட கழிவுகளா இருக்கட்டும், கழிவுகளை நம்ம மண்ணில் போடும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மண்ணில் உள்ள உயிரி இது செமிச்சு அந்த மண்ணில் புழு உருவாகுது. அதுதான் என்ன அப்படின்னா மண்புழு. அந்த மண்புழு சிக்கனமானவை அப்படின்னு சொல்லலாம். அந்த இதை ரெடி பண்றது அந்த இது மட்டும் இல்லாமல் செலவும் இல்லை நம்மளுக்கு. இந்த இது நம்மளோட கழிவுகளை மண்ணில் போட்டு மண்ணிலேருந்து அந்த இது ஒரு பாக்டீரியா சாப்பிட்டு அந்த இதுலேருந்து புழு உருவாகுறதா மண்புழுன்னு சொல்றாங்க. இது மண்புழு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா உழவனை நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. கனிம உரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா கனிம உரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா வேதியியல், யூரியா, அந்த என்னென்ன உரங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம், யூரியா, பாஸ்பேட்டு, நைட்ரேட்டு, அமோனியா, இந்த மாதிரி நிறைய விதமான உரங்கள்லாம் யூஸ் பண்ண தெரியுமா, அந்த எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கனிம உரங்கள் சொல்றோம். சிமெண்ட் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் ஆஸ்பிடின் அப்படிங்கிறது 1824ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டிலே ஒரு போர்லாண்ட் அப்படிங்கிற ஒரு பாறைகள் மூலியமா அந்த ஓரத்துல அதோட படிவுகள் சிமெண்டோட படிவுகள் இருக்கிற சிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த இதுல என்ன அப்படின்னா போர்லாண்ட் அப்படிங்கிறது அதுக்கு நேமிங் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கட்டிடங்கள் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது சீல் பண்றதா இருக்கட்டும், ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா அந்த சிமெண்ட்டை பயன்படுத்திட்டு வரோம். சிமெண்ட் இல்லாம ஒரு இடத்துலயுமே எந்த ஒரு வேலையுமே இதாகாது. சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட கலவையாகவும் அது பாலாகவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயன்படுத்திட்டு வருவாங்க. இந்த சிமெண்ட்ல நிறைய விதமான இது சிமெண்டோட ரகங்கள்லாம் நிறைய விதமான இது இருக்கும். நம்ம வீடுக்கு ஏத்தாப்புல, மண்ணோட தன்மைக்கு ஏத்தாப்புல நம்ம எப்பெல்லாம் அந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது பண்ணி தான் இது பண்ணுவாங்க. ஜிப்சம், எப்சம், பாரிசாந்து. ஜிப்சம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஜிப்சம் அப்படிங்கும்போது கால்சியம் சல்ஃபேட் இதான் ஜிப்சம் ரெடி பண்ணுவாங்க. எப்சம் அப்படிங்கும்போது மெக்னீசியம் சல்ஃபேட் மூலியமா தான் எப்சம் ரெடி பண்ணுவாங்க. பாரிசாந்து அப்படின்னா கால்சியம் ஹெமிசல்ஃபேட் மூலியமா தான் பாரிசாந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஜிப்சம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா சிமெண்ட் கலவையிலையும் நம்மளுக்கு ஒரு உரமாகவும் பாரிசாந்து தயாரிக்கிறதுக்கும் என்ன அப்படின்னா இந்த ஜிப்சம் பயன்படுத்திட்டு வராங்க. அடுத்து எப்சம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா இது ஒரு நல்ல மருத்துவ பொருளாகவும் இது என்ன பண்ணுது அப்படின்னா எப்சம் பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் கலவைகளையும் கலப்பாங்க, பிளஸ் மருத்துவ இதுலேயும் இதை பயன்படுத்திட்டு வருவாங்க. பாரிசாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட மூட்டு,
மூட்டு இது இந்த கட்டுவோம் தெரியுமா, அந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாரிசாந்தும் அழகு சாதன பொருட்களையும் வந்து பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான கெமிக்கல்ஸும் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த பாரிசாந்து வந்து ரெடி பண்ணிட்டு வருவாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட், கால்சியம் ஹெமி சல்ஃபேட் வந்து ஹெவி சல்ஃபேட் தான் வந்து என்ன, இது மூலயமா வந்து இந்த பாரிசாந்தா இருக்கட்டும் ஜிப்சமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பவுடர் மாதிரியா தான். இது வந்து நல்லா மிருதுவாக வந்து நிறமற்றதாகவும் மனமற்றதாகவும் தான் வந்து என்ன இருக்கும் இந்த ஜிப்சம் வந்து இருக்கும். இந்த எப்சம் பொறுத்த வரைக்கும் வெள்ளை கலரில் வந்து இருக்கும். இந்த பாரிசாந்து பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த சாந்து பவுடர் மாதிரி வந்து அது கிடைக்கும். அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து சீல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கட்டும் போது அதை சீல் பண்ணுறதுக்கும் சிலைகளுக்கு மேலே வந்து அந்த இதை வந்து அந்த பாரிசாந்தை வந்து முலாம் மாதிரி பூசுறதுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாரிசாந்தை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ஃபீனால் வந்து ஒரு மாசற்ற கிருமி நாசினியாக வந்து இருக்குது. ஒரு இடத்துல வந்து அந்த பினாயில்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்ரூமாக இருக்கட்டும் இல்லை நோய் கிருமிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு இடமா வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபீனால் வந்து இருக்குது. அடுத்து வந்து ஒட்டு பொருள் அப்படின்னா அந்த பசை நம்ம கம்மு இது மாதிரி இது பண்ணுறோம் தெரியுமா, அந்த ஒட்டு பொருள் வந்து எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பிசின் மூலியமாக வந்து அந்த ஒட்டு பொருளை வந்து எடுத்து அந்த இதுலேருந்து எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு டயராக இருக்கட்டும் ஏதாவது கிழிச்சிருக்கிறதா இருக்கட்டும் ஏதாவது வந்து அதை சீல் பண்ணணும் அப்படின்னா அந்த இதை வந்து டக்குன்னு ஒட்டுறதுக்கான அந்த கம்மை வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து நல்ல ஒரு ஒட்டு பொருளாக இருக்குது. ஒட்டு பொருளை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான பொருட்கள் வந்து நம்மளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய நிலைமையில இருந்தும் அது நம்மளால சரி பண்ண முடியாத நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா அதை ஒட்டுறது மூலியமா வந்து நிறைய விதமான யூசஸ் வந்து நம்ம அடையிறோம். நம்ம வந்து அன்றாட வாழ்வில் வந்து நம்ம வேதியியலை யூஸ் பண்ணும்போது நிறைய விதமான நன்மைகளை மட்டும்தான் ஹியூமன்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. நன்மைகளும் இருந்தாலும் அதுக்கு ஏற்றாப்புல தீமைகளும் இருக்கு. தீமைகள் இருந்தாலும் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமனுக்கு வந்து அதுக்கான எல்லா கெப்பாசிட்டியுமே வந்து இந்த இதில் வந்து இருக்கு. இன்னைக்கான லெசன்ஸ் வந்து அன்றாட வாழ்வில் வேதியியல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கோட வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.